சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறது. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் பாடுவேன், என் முழு பலத்தோடு. பிரதான கட்டளைன்னா என்னன்னா, இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர். இதுதான் டாப் கட்டளை இருக்கிறதுலே, அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அடுத்த உள்ள கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு உள்ளத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும். ஹல்லேலூயா. நான் பல பேர்கிட்ட சொல்ற காரியம், பல ஊழியக்காரர்களை நான் சந்திப்பேன், பல விசுவாசிகளை சந்திப்பேன். நான் வயதுல சின்னவனா இருந்தாலும் நான் சொல்லுகிற ஒண்ணு, நீங்க ஆண்டவரை நீங்க தேடுறீங்கன்னா முழு உள்ளத்தோடு தேடுங்க. நீங்க ஊழியம் செய்யறீங்கன்னா முழு பலத்தோடு ஊழியம் செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டாம், அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க அனல் இல்லாம குளிர் இல்லாம இருந்தீங்கன்னா தேவன் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். ஹல்லேலூயா. அதுக்கு ஆராதிக்காமலே இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நான் பல பேர்கிட்ட சொல்ற ஒரு காரியம், ஆராதனை என்றால் அது நான் எங்க போனாலும் ஜஸ்ட் ஒரு 3 பாட்டை பாடிட்டு, இல்ல ஒரு நல்ல ஃபாஸ்டா டெம்போ போட்டு வர்ஷிப் பண்ணிட்டு, அது எனக்கு விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. நான் முதல்ல மக்களை கிராஸ் பண்ணுவேன், ஆவியில, தேவனுடைய ஆவியில மக்களை கிராஸ் பண்ணி அதை உணர வைத்து, அதுக்கு பிறகுதான் அந்த ஆராதனை அது மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதான் ஊழியத்திலையும் சொல்றது உண்டு. நீங்க ஊழியம் செய்றீங்களா, உண்மையா செய்யுங்க, உண்மையா சத்தியத்தை சொல்லுங்க, உண்மையா பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம், தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அதனால தேவன் அந்த ட்ரூத்தை தான் எதிர்பார்க்கிறார்.